பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இந்த கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். You are the Christ, the Son of the living God. மத்தேயு 16:16. நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை தீர்க்கமாக கேட்டிருப்பீர்கள். ஒரு சம்பவம் நடந்த நிகழ்ச்சி ஒன்று. சைனாவிலே அனைத்து நாட்டின் தலைவர்கள் கூடி இந்த அபார்ஷன், கான்ட்ரசெப்ஷன், கருத்தடை என்னும் கருகலைப்பு இவைகளை சட்டமாக்க வேண்டும். மக்கள் தங்களுக்கு தேவை என்றால் அவைகளை செய்து கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளும் முனைந்த சமயத்தில் முன்னாள் போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால், நோ, இது இறை தன்மைக்கு எதிரானது என்று தனி மனிதனாக குரல் கொடுத்தார். எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. இவருக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பற்றி, குடும்பத்து கஷ்டத்தை பற்றி என்ன தெரியும், இவர் என்ன சொல்றதுன்னு. அப்படி தான் இருக்கும். நல்லது சொல்லும்போது நாக்கு இப்படி புரணி பாசம். ஆனால் அந்த தனி மனிதனுடைய குரலை கேட்டு நாடுகள் இந்த முடிவை பின்வாங்கி கொண்டது. சைனாவில் நடந்த உலக தலைவர்களின் கூட்டத்தில். இப்பொழுது நற்செய்தியில் என்ன சொல்லுகிறது? எதை நீ அனுமதிப்பாயோ அது அனுமதிக்கப்படும், எதை நீ கட்டுவாயோ அது கட்டப்படும், எதை நீ கட்டவிழ்த்து விடுவாயோ அவைகள் கட்டவிழ்த்து விடப்படும். அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி. ஏனென்றால் இந்த கொள்கை பிடிப்பு என்பது அனுகூலத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வது இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு கொலை செஞ்சா பாவம் இல்லை அப்படின்னு வருமா? யார் வேணாலும் கொலை செய்யலாம், பாவம் இல்லை, நிச்சயமாக வராது. இவைகள் எல்லாம் இயற்கையின் சட்டங்கள். 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது எல்லா மனிதர்களுக்காகும், கிறிஸ்தவர்களுக்கு என்று அல்ல, அல்லது மற்றவர்கள் அதை கடைபிடிக்க கூடாது என்ற, எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். 10 கட்டளைகள் எல்லோருக்கும் பொதுவானது. அதற்கு அடிப்படையாக இருந்து அதன் மேல் கட்டப்படுவதுதான் கிறிஸ்துவத்தினுடைய கொள்கைகள்.
ஆக இந்த கிறிஸ்துவை நீ இனம் கண்டு கொள்ளுகிறாயா? Do we see the smiling face of Jesus looking out at us from every scene of our daily life? நம் அனுதின வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் உற்று நோக்கும் இயேசுவின் சிரித்த முகத்தை காண்கிறோமா? இந்த டிவி பெட்டியில் இயேசுனுடைய முகம் போட்டிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இயேசுவை நாம் அதிகமாக பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ரத்தம் அடைஞ்ச முகம், பாடுபட்ட முகம், துன்பகரமான முகம், அதை தான் பார்த்துருக்குறோம். இயேசு சிரிக்கவே இல்லையா? மகிழ்ச்சியாக இல்லையா? நிச்சயமாக மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள், எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காக அழுங்கள் என்று சொன்னவராயிற்றே. ஆகவே அவர் அழுத முகத்தோடு இரத்த சிந்திய முகத்தோடு தான் பார்க்கணும்னு கட்டாயம் இல்லை. இயேசு சிரித்த முகத்தோடு இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், அன்பு செய்து கொண்டு இருக்கிறார். இதை உணர்கிறோமா? இது ஒரு புதிய கருத்தாக இருந்தால் இயேசு எனக்கு யார் என்பதில் இதை கருத்தில் கொள்ளுங்கள். கோடுகளை ஓவியமாக்கியவர் இயேசு. கீறலாக இருக்கக்கூடும், பாவியாக இருக்கக்கூடும், ஆனால் அவைகளையும் தன்னுடைய அரசிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்களுக்கு தடை விதிப்பதில்லை, ஒதுக்கி தள்ளுவதில்லை. ஏனென்றால் அவருடைய பணியானது நோயுற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை, நோயற்றவருக்கு அன்று. நல்லா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான். ஆகவே ஆலயம் என்பது புண்ணியவான்களுக்கு என்று சொன்னால் ஒருத்தர் கூட இருக்க முடியாது, நீங்களும் நானும் சேர்த்து. ஆலயம் என்பது ஒரு மருத்துவமனை. அங்கு பாவிகள் வந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய அருளை ஏற்று அந்த மனத்தாட்சியுடன் நிறைவு பெற்றவர்களாக செல்ல வேண்டும். அப்படி மாற்றுபவர் ஆண்டவர் இயேசு. இயேசு யார் என்று சொல்லும் பொழுது பலர் பலவிதமாக சொல்லுவார்கள். ரேஷனலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், பிலாந்திரபிஸ்ட், எத்தேயிஸ்ட், இப்படின்னு பல வர்க்கங்கள் இருக்கல்லவா. ஒன்று ஒரு கொள்கை இப்படி வச்சிருக்கோம். அரசியல் எப்படி கட்சி இருக்குதோ அந்த மாதிரி. அப்ப இவங்களுக்கெல்லாம் இயேசு ஒரு சரித்திர புருஷர், ஏதோ நல்ல 10ல் ஒருத்தர். இந்த படக்கடைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், புத்தர், இயேசு, காந்தி, அப்படி வரிசையா திருவள்ளுவர் வரிசையா வச்சிருப்பாங்க. எத்தனையோ நல்லவர்கள் இருந்தால் அதுல ஒன்று. அப்படியா உனக்கு? இல்லைன்னா உங்களுக்கே, கிறிஸ்தவங்களுக்கே இயேசுவுக்கு எந்த இடம் கொடுக்குறதுன்னு தெரியாது. வீட்டில் இப்பெல்லாம் வரிசையா படம் வச்சிருப்பாங்க. நிலப்படியில வாசக்காலில் நடுவில் திருக்குடும்ப படம் இருக்கும். நல்ல வேலை, அதுக்காவது மதிப்பு கொடுக்குறோம், பாராட்டுக்கள். நடுவில் திருக்குடும்ப படம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு மாதா, இந்த பக்கம் ஒரு மாதா, அப்புறம் அந்தோனியாரு, சூசேப்பரு எல்லாம் வச்சுட்டு கடைசியில போய் இயேசுவின் திரு படம் அந்த மூலையில் இருக்கு. கடைசி படமா ஏதோ இயேசுக்கு ஒப்புக்கு சப்பானி ஒரு இடம். சரியா? இல்லை. ஒரு கவர்னரை மீட்டிங்க்கு அழைச்சோம்னா 10 பேர் மீட்டிங் மேடைக்கு வராங்க, கவர்னர் எங்க ஓரமா உட்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. புரோட்டோகால். நடுவில் உட்காரணும் கவர்னர். அப்படி இயேசுவுக்கு நடு இடம் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீர்த்தம் தெளிக்க போனேன். அங்கே இருக்கக்கூடிய காவியோட வளைஞ்சிக்கிட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி சேர் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்களா, இந்து பிள்ளைங்களா, யாராக இருந்தாலும் காவி போட்டுக்கிறீங்க, கழுத்தில் மாலை போட்டுக்கிறீங்க, பூசை முக்கியம், பூசை காணுங்க. அப்புறம் அப்படியே போகும்போது ஜன்னல் வழியாக பார்த்தேன், மண்டபத்தில் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மண்டபம் வந்து வெளியார் மண்டபம் கிடையாது, அல்லது பார்க்கு கிடையாது, கோவிலை சார்ந்த மண்டபம். அப்ப கோவிலில் முக்கிய நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லவா? நல்லா இருக்குது இடம், நல்லா போர் செட்டு போட்டிருக்கிறாரு, நல்லா வசதியாக குடிச்சிட்டு ஜாலியாக கை நீட்டி கால் நீட்டி வேண்டாததுக்கு பிளக்கில் சொருவி சார்ஜ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது அல்ல. முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறது, இதில் நான் பங்கு பெற வேண்டும் என்று இருக்க வேண்டும். புதுசாகிறவங்களாம் கேட்டுக்கிட்டே போறாங்க, என்னவோ காரசாரமா இந்த சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரு. ஆமா, போய் சீக்கிரமா முகத்தெல்லாம் கழுவிட்டு பூசைக்கு வந்து சேருங்க. To the lepers, he is a healing God. To the possessed, he is a liberating God. To Jairus' daughters, life-giving God. To the Magdalens, forgiving God. To us, the sinners, he is a saving God. தொழுநோயாளிகளுக்கு அவர் குணமளிக்கும் தேவன். அலகையின் பிடியில் இருப்போருக்கு அவர் விடுதலை அளிக்கும் தேவன். ஜெயிரஸ் மகளுக்கு அவர் வாழ்வளிக்கும் தேவன். மதலேனுக்கு அவர் மன்னிக்கும் தேவன். பாவிகளான நமக்கு அவர் காக்கும் தேவன். அவர் காக்கின்ற கடவுள்.
நாம் ஒவ்வொரு முறையும் மறையுரையை முடிக்கும் பொழுதெல்லாம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அப்படின்னு சொல்லி முடிப்போம். அவர் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். எப்படி சின்ன பிள்ளைங்களை அம்மா அப்பா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்களோ அதே போல இறைவன் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வேளையும் நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பவர் ஆண்டவர். ஆகவே இவரை பற்றி ஒரு அருமையான கட்டுரை எழுத வேண்டுமா? சரித்திரத்திலே இலக்கியத்திலே இயேசுவை பற்றி எழுதிய பல வகையான கருத்து பெட்டகங்களிலே இப்பொழுது நான் படிக்கக்கூடிய கருத்து மிக மிக சிறந்தது, அநேகருக்கு தெரிந்திருக்கும். மறுபடியும் அதை கவனியுங்கள். One solitary life. He was born in an obscure village, the child of a peasant woman. He grew up in another obscure village where he worked in a carpenter's shop until he was 30. He was only 33. His friends ran away. One of them denied him. He was turned over to his enemies and went through the mockery of a trial. He was nailed to the cross between two thieves. While dying, his executioners gambled for his clothing, the only property he had on earth. When he was dead, he was laid in a borrowed grave through the pity of a friend. 22 centuries have come and gone, and today Jesus is the central figure of the human race and the leader of mankind's progress. All the armies that have ever marched, all the navies that have ever sailed, all the parliaments that have ever sat, all the kings that have ever reigned put together have not affected the life of mankind on earth as powerfully as that one solitary life. தனி ஒருவரின் வாழ்வு மறைவான ஒரு கிராமத்தில் எளிய பெண்ணுக்கு குழந்தையாக பிறந்தார். வேறொரு குக்கிராமத்தில் வளர்ந்தார். தச்சு பட்டறையில் வேலை செய்தார். 30 வயது வரை. 33 வயதில் நண்பர்கள் அவரை விட்டு ஓடினர். அவர்களில் ஒருவர் அவரை காட்டிக் கொடுத்தார். எதிரிகளிடம் கையளிக்கப்பட்டார். வினோதமான வழக்கை சந்தித்தார். இரு கள்வர் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டார். இறக்கும் வேளையில் அவரது ஒரே உரிமை பொருளான ஆடைக்காக கொலையாளிகள் சீட்டு போட்டனர். இறந்தபின் அவர் அந்நியர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரே மானிட முன்னேற்ற தலைவர். இவ்வுலகில் மனுக்குலத்திற்கு இந்த தனி ஒருவர் வாழ்வு ஏற்படுத்திய ஆழ்ந்த தாக்கம் போல் போரில் வெற்றி கண்ட எல்லா இராணுவமும், கடல் கடந்த எல்லா கப்பல் படைகளும், ஆட்சி புரிந்த எல்லா அரசியல்வாதிகளும், அரியணை ஏறிய எல்லா அரசர்களும் சேர்ந்து ஏற்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட மனிதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நாம் எத்தகைய இடத்தை கொடுத்திருக்கிறோம்? 10ஓடு 11 அல்லது ஒப்புக்கு சப்பானியா அல்லது தேவைக்கு ஆபத் பந்தாவனா? பல இடங்களில் இந்த தீயணைப்பு கருவி வைத்திருப்பார்கள். என்கிட்ட கூட இருக்கு, ஜெனரேட்டர் ரூம்ல ஒரு தீயணைப்பு கருவி வச்சிருக்கிற ஒரு சிகப்பு பெட்டகம். அது எதுக்கு பயன்படும்? தீ பத்திக்கிச்சுன்னா தேவைப்படும், இல்லைன்னா அது கம்முன்னு அப்படியே இருக்கும். அப்படி இயேசு அப்படியே ஓரமா வச்சிரு. ஏதாவது எனக்கு கஷ்டமா நஷ்டமா அப்ப மட்டும் இயேசுவே ஆண்டவரே. மற்ற நேரத்தில் நீ கம்முன்னு இரு, ஒரு ஓரத்தில் இரு, நாங்க பாட்டு எங்க வாழ்க்கையை வாழ்றோம். அதே போல மாதாவுக்கு கூட இப்பெல்லாம் நேர்ந்துட்டு போறாங்களே பிள்ளைங்களுக்கு, வீட்டில் யாருக்காதுன்னா உடனே ஒரு நேர்ச்சி, ஆண்டவரே மாதாவே தேவதாயே நான் உங்க இடத்துக்கு வரேன், என் பிள்ளையை காப்பாத்து, என் புருஷனை காப்பாத்து, என் மனைவியை காப்பாத்து அப்படின்னு ஆபத் பந்தாவனாகத்தான் இயேசுவையோ மாதாவையோ ஏற்றுக்கொள்ளுகிறோமே தவிர நம் வாழ்வின் மையமாக இருக்கிறவர் இவர். என் வாழ்வை இவர் சீர்படுத்தியவர், மனத்தை மாற்றியவர், வாழ்வு கொடுத்தவர் என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறதா? அந்த நினைப்புக்கெல்லாம் நமக்கு எங்க நேரம்? ஓபன் த டோர்ஸ் ஃபார் ஜீசஸ் என்று நம் முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II புனித பட்டம் பெற்றவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். உங்களுடைய இதய கதவுகளை இயேசுவுக்கு திறந்து விடுங்கள், சாத்தி வைக்காதீங்க. ஆண்டவர் உள்ளே வர வேண்டும். ஒரு படம் பார்த்திருப்பீங்க, இயேசு கதவு முன்னாடி நின்று தட்டிக்கிட்டு இருப்பார். அந்த கதவுக்கு கைப்பிடி வெளியில இருக்காது. அந்த வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து சொன்னாங்களாம், ஐயா இந்த கதவுக்கு கைப்பிடி நீ வைக்கலையே, மறந்துட்டியா?
மறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கைப்படியினுடைய மனசாட்சி, இதுக்கு கைப்படி உள்பக்கம் தான் இருக்குது, நீ தான் திறக்கணும். அவர் திறக்க மாட்டார், அவர் தட்டிக்கிட்டு நிற்கிறார். நீ அவருக்கு இடம் கொடுக்கிறாயா? இல்லை எனக்கு வேற ஜோலி இருக்குது, நான் நல்லா தூங்கணும் என்று தூங்கி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவருக்கு பதில் சொல்லுவோம். ஆகவே இன்று இயேசு எனக்கு யார், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்கிறேன், எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கிறேன், எல்லாவற்றுக்கும் முந்த இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன்? நான் சொல்லல, பரமபிதா சொல்றார். அதை கூட கேட்க மாட்டோமா? பரமபிதா என்ன சொல்றார்? இவரே என் அன்பு மகன், இவரிடம் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். ஞானஸ்தானம் வாங்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கூட இவருக்கு செவிசாயுங்கள்னு சொல்ல மாட்டார். இவரே என் அன்பு மகன், இவரிடம் பூரிப்படைகிறேன். அந்த 2 வரி தான் ஞானஸ்தான சமயத்துல. மறுரூப காட்சியில தான் இவரே என் அன்பு மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். அவர் சொல்றதை கேளுங்க, ஓம் போக்கில் போகாத. தேவதாயும் அதான் சொன்னாங்க, அவர் சொல்வது படி செய்யுங்கள். எல்லாத்தையும் கோட்டை விட்டுறது என் போக்கு தான் அப்படின்னு போறது எந்த வகையில் நியாயம்? ஆகவே இயேசுவுக்கு முதலிடம் முக்கியத்துவம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் இந்த இடத்த மட்டும்தான் ஃபாதர் பிரைட்டா வச்சுக்கிறாரு, அவர் மூஞ்சியை காட்டுறதுக்காக. மாதாவுக்கு லைட்டு போடுறது இல்லை. ஏன் ராதாவுக்கு லைட்டு போடலையா? இருக்குதே. இந்த இடம் நற்கருணை இருக்கக்கூடிய இடமாச்சே, பீடம் இருக்கக்கூடிய இடமாச்சே, ஆண்டவர் இருக்கக்கூடிய இடமாச்சே. அவருக்கு தான் முதலிடம் முக்கியத்துவம். அழகும் மகத்துவம் மாதியும் அவருக்கு தேவை. அடுத்துதான் மாதா, அடுத்துதான் மற்றவங்க எல்லாம். ஆகவே முந்த மரியாதை ஆண்டவர் இயேசுவுக்கு, என் முகத்தை காட்டுறதுக்காக அல்ல. இப்படி எல்லாம் சாட்டி விட வேண்டியது. நாக்கு இருக்குதுன்னா எப்படி வேணாலும் பேச வேண்டியது. ஆகவே ஆண்டவருக்கு கொடுக்கின்ற முதல் மரியாதை, எவ்வளவு வேண்டுமானாலும் ஆண்டவருக்கு செய்வேன் என்கின்ற மனப்பான்மை வேண்டும். கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய தாராளம் ஏராளம். 5000 பேருக்கு உணவளித்தார் அல்லவா? ஆண்கள் மட்டும். மீதி இருக்கிறவங்க எத்தனை பேர், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள்? அதுவும் மீறி 12 கூடைகள் நிறைய எடுத்தாரே, அவருடைய தாராளத்துக்கு ஈடு இணை உண்டா? இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் மட்டும் ஏன் கஞ்சத்தனம் காட்ட வேண்டும்? ஏன் குறைவாக இருக்க வேண்டும்? நிறைவாக இருக்க வேண்டும். இந்த பூக்கள்லாம் ஒருத்தர் வாரம் ஸ்பான்சர் பண்றார் தெரியுமா? 4000 ரூபாயில 5000 வரைக்கும் வாரம் அவரே வந்து செய்து கொடுப்பார். ஆண்டவருடைய பீடம் எப்பொழுதும் அண்டலர்ந்த பூக்களாக இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் பூவை வச்சுக்கிட்டு அல்லது அந்த பூ மேலேயே ஒட்டடை படிச்சுக்கிட்டு இருக்கும், தூசி துப்பையா இருக்கும் பல இடங்களில். அப்படி அல்ல, அண்டலர்ந்த பூக்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரை அப்படி செய்யும் பொழுது இன்னும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நிறைவு தருகிறது. அதை பார்த்தோன்னா பொறாம வந்துடும். அவனுக்கு மட்டும் பார் கடவுள் வாழ்வு கொடுக்கிறார், கடவுளுக்கு செய்யறான், கடவுளுக்கு கொடுத்தனால வாழ்வு வருது, நீ செஞ்சு பார். பலகணிகளை திறந்து உன்னுடைய வீட்டில் கொட்டுகிறேனா இல்லையா பார் என்று மலாக்கிய ஆகமத்தில் கடவுள் சொல்லி இருக்கிறாரு. வேத வசனம் சும்மா போமா? அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு என் உள்ளத்தையும் இல்லத்தையும் திறப்போம். தேவைப்படுகிற சேமத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற வகையில் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், ஐ profess and believe that you are the Christ, the Son of the living God. You are my Lord and my Savior. Make my faith strong like Peter's and give me boldness to speak to you to others, that they may come to know you personally as Lord and Savior and grow in the knowledge of your love. ஆண்டவராகிய இயேசுவே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவனின் திருமகனும் எங்களின் ஆண்டவருமானவர் நீரே என்பதை விசுவசித்து போற்றுகிறேன். நீரே என் மீட்பரும் தேவனுமானவர். புனித ராயப்பரை போல எனது விசுவாசத்தையும் திடமனதாக்கும். அதனால் மக்கள் அனைவரும் நீரே மீட்பரும் கடவுளுமானவர் என்பதை உணர்ந்து நாளும் உன் அன்பில் வளரும் வகையில் பிறருக்கு திடமாய் எடுத்துரைப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.